அண்ட் சி இந்த மலையை கடைசியா அவர் அவதாரம் எடுக்கும் போது, அதாவது விஷ்ணு வராக சுவாமி அந்த மலையில இருந்து அவதாரம் எடுக்கும் போதும் அங்கதான் வந்திருந்தாரு. கடைசியா வெங்கடேஸ்வரருக்கே இந்த மலையவே தியானம் பண்ணிட்டு தான் அவர் விஷ்ணு அவர் போனார் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது நிறைய பேத்துக்கு ஒரு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் ஹிஸ்டரியா நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது. பட் ஆனா இதுதான் ஒரு உண்மையான ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க விஷ்ணு வராக சுவாமி அந்த மலையில இருக்கும் போது அவர் அந்த 3வது அவதாரத்தை, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 3வது அவதாரம். அண்ட் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது கலியுகம் அப்படிங்கிறது ஓவரால் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான காலகட்டம் அப்படின்னா அது இந்த கலியுகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தோட வரலாறு படி, உலகத்தோட வரலாறு மீன்ஸ் இந்த உலகத்தோட யுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யுகத்திலே இதுதான் ரொம்ப 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 கடைசி ஒரு மட்டமான யுகம் அப்படின்னு பார்த்தோம்.